அதன் போரேன் பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் கன்னியும் மறை சாட்சியுமான புனித அக்னேஸுடைய நினைவு நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் சிறப்பான முறையிலே தொலைக்காட்சி ஊடாகவும் இணையதளத்தினூடாகவும் பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே அண்மையில் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ் மண்ணுக்கு வந்து இந்த போதவத்துக்கு எதிரான ஒரு முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் கடந்த வருடம் இதை ஆரம்பித்து இப்பொழுது இந்த யாழ் மாவட்டத்திலே இந்த முயற்சிகளை இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் நம்முடைய மண்ணுக்கு வந்து அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அவருடைய இந்த முயற்சிகள் பலனளிக்க வேண்டும் என்றும் எங்களுடைய இந்த மண்ணிலிருந்து போதை வஸ்து முற்றுமுழுதாக அகல வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலும் எங்களுடைய நாளாந்த சபங்களிலும் செபிப்போமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாண செய்ய வலுவுற்றோரை உலகம் வலுவுற்றவை என உலகம் கருதுவதை தெரிந்தெடுத்திருக்கின்றீர். அதனால் உம்முடைய மறை சாட்சியான புனித அக்னேஸின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிடக்க உடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீதும் தம் கோலை கையில் எடுத்து கொண்டார்.
நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடியனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாய் இருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பேரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன்னுடலை இரையாக்குவேன் என்றார். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எறிவேலோடும் என்னிடம் வருகின்றாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரவேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் வீரர்களுக்கு பழக்குபவரும் அவரே. என் வீரர்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரே எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்பிவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி.
இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்தினுள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாராக என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, நீ கையை நீட்டு என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் சாமுவேல் முதல் நூலிலிருந்து நாங்கள் வாசகங்களை வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாள் வாசகத்திலும் மிக மிக அழகான பகுதிகளை திருச்சபை தெரிந்தெடுத்து எங்களுக்கு தருகிறது. இந்த 1 சாமுவேல் என்கின்ற நூல் மிக மிக அழகான நம்முடைய வாழ்வுக்கு தேவையான விடயங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் 17ஆம் அதிகாரத்திலே தாவீது கோலியாத்தோடு செய்த போரை மிக மிக அழகாக திருச்சபை நமக்கு வர்ணிக்கிறது. இந்த பகுதி எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிக பெரும் படிப்பினைகளை தருகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் போர் வீரனாக பல போர்க்களங்களை கண்ட சவுல் பெலிஸ்தியரில் இருக்கின்ற கோலியாத்தை பார்க்கிற பொழுது அஞ்சுகிறான். அவனுடைய இதயம் கலக்கமடைகிறது. அவன் ஒரு பெரிய போர் வீரன், பல களங்களை கண்டவன். ஆனால் இன்று அவனுடைய வாழ்க்கையிலே அந்த போரை அவனால் சந்திக்க முடியவில்லை. அதே வேளையில் இந்த பல களங்களை காணாத சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு சிறுவன் வருகின்றான். வந்து இந்த சவுலை பார்த்து சொல்லுகிறான், இவன் பொருட்டு யாருடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை, அடியானாக நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன். சவுலுக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கு. நீ ஒரு சிறுவன், அந்த பெலிஸ்தியனோடு நான் போரிட முடியுமா என்று சொல்லுகிற பொழுது சவுல் சொல்ல வேளையிலே தாவீது சொன்ன வார்த்தைகள் தான் எங்களுடைய வாழ்வுக்கு மிக அழகானது. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் கைக்கும் தப்புவிப்பார். இது அனுபவம். அதாவது தாவீது இந்த பல இடங்களிலே தன்னுடைய ஆடுகளை எல்லாம் அங்கு இருக்கிற பொழுது, கரடி சிங்கம் எல்லாம் வருகிற பொழுது அவர் ஆண்டவரை நம்பிக்கை வைத்து அந்த சிங்கங்கள் கரடிகள் எல்லாத்தையும் விரட்டி அடித்தார். அந்த ஒவ்வொரு நாள் அனுபவம் தன்னுடைய வாழ்வினுடைய மிக பெரும் அனுபவம் மாறி இன்றைக்கு ஒரு மிக பெரும் பெலிஸ்தியனை என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை அவர் கொள்ளுகின்றார். அவ்வாறு போருக்கு போகிற பொழுது அங்கே அந்த பெலிஸ்திய வீரன் இவரை பரிகசிக்கின்றார். அப்பொழுது அந்த தாவீது சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் மிக அழகானது. படைகளின் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே படைத்திரளோடு வந்திருக்கிறாய், நான் படைகளின் ஆண்டவரின் பெயரால் வந்திருக்கிறேன், இன்றைய ஆண்டவர் உன்னை என்னிடம் கை வைப்பார். நான் யாருடைய பெயரால் வந்திருக்கிறேன்? ஆண்டவருடைய பெயரால் வந்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வருகின்ற பொழுது தாவீதை போல கடவுளுடைய நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். மிலானை சேர்ந்த அம்ப்ரோஸ் சொல்லுகிறார்,
தாவீது ஆயுதங்களால் அல்ல விசுவாசத்தினாலேயே வெற்றி பெற்றான். உடலின் வலிமையால் அல்ல கடவுள் வைத்த உறுதியான நம்பிக்கையினாலேயே வெற்றி பெற்றான். ஆயுதங்களினால் அல்ல. அவனிடமிருந்த நம்பிக்கை பெலிஸ்தியரை வெல்ல வைக்கிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்லுகிறார், தன்னை முழுவதும் கடவுளிடம் ஒப்படைக்கும் மனிதன் ஒருபொழுதும் தனியாக இருப்பதில்லை, பாதை இருள் சென்றால் கூட தனியாக இருப்பதில்லை. திருத்தந்தையினுடைய வார்த்தைகளால் ஆனவை. தன்னை முழுவதும் கடவுளிடம் ஒப்படைக்கும் மனிதன் ஒருபொழுதும் தனியாக இருப்பதில்லை. தாவீது தன்னை முழுவதுமாக கடவுளிடம் ஒப்படைத்தான். அந்த போரில் அவன் தனித்து போரிடவில்லை, ஆண்டவர் அவரோடு போரிட்டான். 5 கூழாம் கற்களோடு அவன் கோலியாத்தை வெல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், ஆன்மீக போராட்டங்கள் எல்லாம் வருகின்றன. அதை உலகில் இருக்கின்ற படைக்கலங்களை கொண்டு வெல்ல முடியாது. உலகில் இருக்கின்ற பணம், படிப்பு, பட்டம் எல்லாவற்றையும் வைத்து இந்த ஆன்மீக போராட்டங்களை வெல்ல முடியாது. இதை வெல்லுவதற்கு தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆண்டவரில் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் மிக பெரும் ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் தாவீதைப் போல இந்த நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை நாங்கள் தாங்கி வாழ்வின் போராட்டங்களிலே வெல்லு கொள்ள இறையாசிர் வேண்டி மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய முன்னிலையில் நான் குறிப்பிட்டது போல நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் வடபகுதியிலே ஆரம்பித்திருக்கின்ற இந்த போதை வஸ்துக்கு எதிரான ஒரு போராட்டம். போதை வஸ்தை இந்த நாட்டை விட்டு வெளியேறு, இந்த மண்ணை விட்டு வெளியேறு, போதையற்ற சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்கின்ற அவருடைய அந்த வெற்றி பிரகடனம் இந்த மண்ணிலே நிறைவேற வேண்டும். போதை வஸ்து இந்த இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியிலும் ஜனாதிபதியினுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். பேராற்றலின் பரம்பொருளே இறைவா, உம் திருவுடலாம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தம் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எமது சிறுவர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துவரான தந்தையே இறைவா, தற்கால வாழ்க்கையில் எமது மக்களையும் குடும்பங்களுக்கும் பெரும் சவாலாக காணப்படும் போதைப்பொருள் பாவனையிலிருந்து எம்மக்கள் விலகி ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தேவையான தூய ஆவியின் தூண்டுதலை அளித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை உம்மிடம் வருகின்றோம். இந்த நாட்டிலிருந்து போதை வஸ்து முற்றாக விளங்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை நேர்மையான முறையிலே முன்னெடுத்து வருகின்ற நம்முடைய ஜனாதிபதியினுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஏனெனவே இந்த நாட்டிலே பல இடங்களிலே இந்த போதை வஸ்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டபடியால் எங்களுடைய பிள்ளைகள் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றிய முடிய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக வடபகுதியிலே எடுக்கவிருக்கின்ற முயற்சிகள் அனைவற்றும் வெற்றி பெற்று நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அக்னேஸின் விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுள்ள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இந்த காணிக்கைகள் உமக்கேற்றனவாக இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாம் எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் உம்முடைய புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்து உம்முடைய ஆற்றலோடு வியத்தக செயல்களையும் நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊற்றுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூர் நடிகள் அனைத்தும் நாங்களோடு நாங்களும் சேர்ந்து முடிவன்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றே ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகிலுள்ளவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் உயிர் நீரான
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இறைவா, அக்னஸ் என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியமாக இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வரலாடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.